என்று நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்திற்கு ஒரு வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறை நான்குமானாய் ஆரங்கமானாய், பொன்னானாய் பொருளானாய் போகமுமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் என்னல்லால் இழையன் என்று சொல்லி ஏத்துகேனே. எல்லாம் வல்ல ஏகவல்ல இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருத்தாழை பணிந்து போற்றி உலக அமைதி வேண்டி உலக மக்கள் அத்துணை பேருடைய சமாதானத்தையும் விரும்பி காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்களை முற்றோதல் செய்கின்ற இணைய வழியில் எல்லோரையும் இணைத்து உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற ஏகன் அநேகன் என்கிற குழுவின் வாயிலாக மாதாந்திர காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை நிகழ்வில் இன்றைய தினம் மிகச் சிறப்பான முறையில் இணையத்தின் வாயிலாக இதயங்களை இணைத்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய ஏகன் அநேகன் குழுவின் என் பெருமதிப்பிற்குரிய அருமை நண்பர் ஐயா பெரியவர் சமீபத்தில் 70 ஆண்டு விழாவை கண்ட ஒப்பற்ற ஒரு நிகழ்வை திருக்கடவுரில் நிகழ்த்தி பெருமை கொண்ட மாமனிதராக திகழ்ந்த ஐயா பெரியவர் திரு கனடா பெரி முத்துராமன் அவர்களே, மற்றும் இதற்காக வேண்டி அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தன்றும் இதற்கான நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்ற அனைத்து அருள் நெறி அன்பர்களே, ஏகன் அநேகன் குழுவின் வாயிலாக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் நெஞ்சங்களை எல்லாம் பக்தியில் திளைக்க வைக்கிற ஆற்றல் பெற்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். இன்றைய தினம் அருமை ஐயா பெரியவர் 6 மணிக்கு மிகச் சரியாக நீங்கள் உங்களுடைய உரையை துவங்கும் வண்ணம் இருக்கும், நாங்கள் அதற்கு தயாராக இருப்போம் என்று சொல்லி 5:30 மணிக்கெல்லாம் இதில் இணைய சொல்லி எனக்கு அறிவுறுத்தினார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 23 பேருக்கு மேலாக இதில் இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், காரைக்கால் அம்மையாரை பற்றி மாதாந்திர சொற்பொழிவில் பேசுவதற்கு ஒரு 20 பேருக்கு மேலாக ஒரு கூட்டம் இணைந்திருந்தால் கூட அதுவே பெரிய வெற்றி தான். பொதுவாக ஒரு வகுப்புல வாத்தியார் கேள்வி கேட்டார், பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஒரு பையன் எந்திரிச்சு 6 பேர்னு. வாத்தியார் சொன்னாரு, டே பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் தானடா, 6 பேருங்கிறியேன்னு. இல்ல சார்னா, எப்படா 6 பேர்னார். பையன் சொன்னா, இல்ல சார் இப்ப போப்பாண்டவரையும் சேர்த்தாச்சுன்னா. அது மாதிரி சில பேர் எண்ணிக்கை பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருந்தார்கள், கௌரவர்கள் 100 பேர் இருந்தார்கள். ஆனால் நிறைவான வெற்றி யாருக்கு கிடைத்தது என்றால் 5 பேர் இருந்த கௌரவர்கள் இருந்த 100 பேருக்கு அல்ல, 5 பேர் இருந்த பாண்டவர்களுக்கு தானே வெற்றி கிடைத்தது. காரணம், எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணங்களால் இறைவனை சுமந்திருந்தவர்களுக்குத்தான் வெற்றி கிடைத்தது. ஆகையினாலே அதிகமான கூட்டம் தேவையில்லை. எண்ணத்தால் இறைவனை சுமந்திருக்கிற எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட நிறைந்த மனதோடு கேட்கிற உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி இந்த இனிய நிகழ்விலே காரைக்கால் அம்மையாரை பற்றிய ஒரு தலைப்பிலே பேச வேண்டும் என்று என்னை பணித்திருக்கிற இந்த குழுவினருக்கு நான் மனமார்ந்த வணக்கங்களை மீண்டும் உரித்தாக்குகின்றேன். காரணம், காரைக்கால் அம்மையார் என்று சொல்லுகின்ற அந்த பெயர் தமிழ் மண்ணிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தி உணர்விற்கான ஒரு அடையாளமாக பேசப்படுகின்ற ஒரு கதாபாத்திரம். அதிலே குறிப்பாக காரைக்கால் அம்மையார் அவர்களை பற்றி எல்லோரும் சொல்லுகின்ற ஒரே ஒரு வாசகம், இறைவா நான் பிறவாமை வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்கிற அந்த வரி. ஆனால் காரைக்கால் அம்மையாருடைய வாழ்நாள் காலத்திலே அந்த ஒரு வரி மட்டும் அல்ல, அவர் எவ்வளவு பெரிய சாதனை பெண்மணியாக இருந்தார் என்பதுதான் நான் இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. காரைக்கால் அம்மையார் அவர்கள் எவ்வளவு பெரிய சாதனை பெண்மணியாக இருந்தாள் என்று சொன்னால், பொதுவாக காரைக்கால் அம்மையார் அவருடைய கதை எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் காரைக்கால் என்கிற காரை வனத்திலே பிறந்து அங்க அவங்க வாழ்ந்த காலத்துல தனதத்தன் தருமவதியினுடைய மகளாக அவதரித்து நீதிபதியினுடைய மகனாக இருந்த பரமதத்தனை மணந்து
அந்த மாங்கனிக்காக நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். வீட்டுக்கு உணவு தேடி வந்த சிவனடியாராக வந்த இறைவன், தன்னுடைய லீலையை துவங்கிய இறைவன், பசியோடு வந்த இறைவனுக்கு உணவு இன்னும் தயாராகவில்லையே என்று சொன்னால் அந்த காரைக்கால் அம்மை என்கிற அந்த பெண். அப்ப அந்த வந்த சிவனடியார் சொன்னாரு, இருக்கிறத போடுமா அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவ போய் தயிர் கலந்த அன்னத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். ஏன்னா சாதம் தயாரா இருந்தது, தயிர் தயாரா இருந்தது, தயிர் கலந்த அன்னத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். அதற்கு ஏதேனும் அந்த வெஞ்சனம் வேணும்ல, கடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே, வெறும் சாதத்தை வச்சு எப்படி சாப்பிடுறது? அப்பதான் கணவன் கொடுத்து விட்டிருந்த, ஒரு பணியாள் மூலமாக கொடுத்து விட்டிருந்த 2 மாம்பழங்கள்ல ஒரு மாம்பழத்தை அந்த சிவனடியாருக்கு படைத்தாள். இப்ப 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழம் சிவனடியாருக்கு படைக்கப்பட்டு விட்டது, இன்னொரு மாம்பழம் இருக்கு. தன்னுடைய கணவன் பரமதத்தன் வருகிறான். அவன் ஒரு வணிகன். பொதுவாக வணிக குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு நாக்கு ருசி அதிகம். எதையும் சரியா கண்டுபிடித்து விடுவார்கள். உணவுல உள்ள நிறையையும் சொல்லுவார்கள், உணவில் உள்ள குறையையும் சொல்லுவார்கள். இன்னைக்கு எது கூடியிருக்கு எது குறைஞ்சிருக்குங்கிறத அந்த நாவில் இருக்கிற சுவை மூலமாக கண்டறிந்து அவற்றின் குற்றம் குறைகளை கண்டறிகிற ஆற்றல் படைத்தவர்கள். ஏனென்றால் அந்த ரசிப்புத்தன்மையும் அந்த ருசிப்புத்தன்மையும் சரியாக கண்டறிகிற பக்குவம் இல்லாவிட்டால் வணிகம் செய்ய முடியாது. வணிகம் செய்பவனுக்கு எல்லா துறை சார்ந்த அனுபவமும் இருந்திருக்க வேண்டும். சமையல் கலையில் தேர்ந்தவர்களாக இருந்தால்தான் சமையல் ருசியும் பார்க்க முடியும். காரணம், அந்த ருசி பார்ப்பவர்களுக்கு சமையலும் தெரிய வேண்டும். அயல் நாடுகளுக்கு வணிகம் செய்ய போகிறவர்கள் வணிகம் செய்ய போகிற இடத்தில் தானே உணவு சமைத்துக் கொண்டதால் தான் அந்த நாட்டில் இருக்கிற உணவுகளையும் தாங்கள் கற்றுக்கொண்டு அந்த நாட்டில் இருக்கிற உணவு முறைகளையும் பதார்த்தங்களையும் தாங்கள் இந்தோனேஷியா, செய்கோன், வியட்நாம், பர்மா, மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்றவர்கள் அங்கிருக்கிற ஆவியில் அவித்து பரிமாறப்படுகிற உணவுகளை கற்றுக்கொண்டு வந்து செட்டிநாட்டிலே பரப்பினார். வணிகர்களுக்கு அந்த உணவை சிறந்த உணவுகளை தேர்வு செய்யவும் கற்றுக்கொள்ளவும் அதை தனது மண்ணிற்கு கொண்டு வந்து சேர்க்கவும் செய்கிற ஆற்றல் உண்டு. அந்த ருசிக்கும் உணவு உண்டு. அதனாலதான் மிகச் சிறப்பாக எழுதுகிற போது பட்டினத்துக்குள்ளே பாடுகிறார். தாயை பற்றி பாடுகிற 10 பாடல்கள் இருக்கிறது அல்லவா, தாயார் தகனக்கிரியின் போது பாடிய பாடல். அப்பொழுது சொல்லுகிற போது ஒரு இடத்திலே பாடுகிறார், உருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியப்பூ மானே என அழைத்த வாய்க்குங்கிறார். அதாவது அந்த தாயினுடைய வாய்க்கரிசியை போடுகிற போது பட்டினத்துக்குள்ளே பாடுகிற பாடல் வரி குறிப்பிடத்தக்க வரி. வாயை சொல்லுகிற போது உருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியப்பூ மானே என அழைத்த வாய்க்கு என்று சொல்லுகிற போது உருசியாக ஒரு உணவை உண்ணக்கூடிய, அதை பற்றி விளம்பக்கூடிய, அதை பற்றி விளக்கக்கூடிய ஆற்றலை வணிகர்கள் பொதுவாக பெற்றிருந்தார்கள். ஆகையினாலேதான் தன் கணவன் பரமதத்தன் வந்தவனுக்கு உணவு பரிமாறியவள் ஒரு மாம்பழத்தை எடுத்து நறுக்கி வைத்தாள். மாம்பழம் படைக்கப்பட்டது, கணவனுக்கு அது பரிமாறப்பட்டது. ரொம்ப அற்புதமா இருக்கு, இன்னொன்னு கொண்டான்னு கேட்டார். இதுதான் அவருடைய வணிகனுடைய தன்மை. ஏன்னா ஒண்ணு சாப்பிட்டோன்னா அது திருப்தின்னு இல்லை, இன்னொன்னு சாப்பிடணுங்கிற எண்ணம். அது அவளுக்கு இருக்கட்டுமே நினைத்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் பரமதத்தனுடைய எண்ணம் அதையும் சாப்பிட வேண்டும் என்கிற உணர்வு. சரி, இன்னொரு பழத்தையும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே காரைக்கால் அம்மை செய்வதறியாது திகைக்கிறாள். ஏன்னா இருந்த 2 பழத்துல ஒரு பழத்தை சிவனடியார் கொடுத்தாச்சு. அந்த இடத்திலே அந்த பெண்மணியாக இருந்த காரைக்கால் அம்மை நான் தன் சிவனடியாருக்கு படைத்து விட்டேன் என்று சொல்லி இருந்தால் அதை நன்றாகத்தான் எடுத்துக்கொண்டிருப்பார் பரமதத்தன். அதை மிகச் சிறப்பாக எடுத்துக்கொண்டு கூட சரி உணவு ஒரு சிவனடியாருக்கு படைத்து விட்டாய் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இதுதான் சிவபெருமானுடைய திருவிளையாடல். அந்த இடத்திலே திருவருளானது அவர் மன எண்ணத்திலிருந்து கணவனிடத்திலே சொல்லாமல் அதை மறைத்து போய் அங்கே அந்த அறைக்குள்ளே போய், இறைவா என்னுடைய கணவன் மாம்பழம் கேட்கிறாரே என்று சொன்னவுடன் இறைவனுடைய திருவருளாலே அவர் கையிலே மாம்பழம் ஒன்று வந்துவிட்டது. வந்த இன்னொரு மாம்பழத்தை கொண்டு போய் மீண்டும் அதை துண்டுகளாக்கி கணவனுக்கு கொடுத்த பிறகு அதை சாப்பிட்டு பார்த்தால் ஏற்கனவே இருந்த மாம்பழத்தினுடைய சுவையை விட பன்மடங்கு சுவை. இந்த 2க்கு வித்தியாசத்தை அறிந்து கொண்ட பரமதத்தன், இது வேறு மரத்திலிருந்தும் இது வேறு மரத்திலிருந்து வந்த கனிகள் அல்ல, ஒரே மரத்திலிருந்து வந்த கனிகள் எவ்வாறு இவ்வளவு சுவை வேறுபாடாக இருக்க முடியும்? ஒன்றை விட இன்னொன்று அலாதியான சுவையான ஒரு மாம்பழமாக இருக்கிறது என்று கருதி தன் மனைவியிடத்திலே உண்மையை கேட்க அவள் நடந்ததையெல்லாம் சொல்ல, அதன் பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குமேயானால் இன்னொரு பழத்தையும் வர வைக்க முடியுமா என்று கேட்க
சிவனை நோக்கி கேட்க இன்னொரு பழமும் கையிலே வர இவற்றையெல்லாம் பார்த்த பரமதத்தன் இனிமேல் நான் இவளோடு வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று பாண்டிய நாடு நோக்கி கிளம்பி அங்கே ஒரு மனைவியோடு பெண் குழந்தையோடு வாழ்ந்து அந்த பிறந்த பெண் குழந்தைக்கு காரைக்கால் அம்மையினுடைய இயற்பெயராக இருக்கிற புனிதவதி என்கிற பெயரை வைத்து அந்த குழந்தையை வளர்த்து வர பின்னாளில் இது காரைக்கால் அம்மையாராக வரப்போகிற புனிதவதியினுடைய உறவினர்களுக்கு இது தெரிய வர பாண்டிய நாடு நோக்கி புனிதவதியை கூட்டிக் கொண்டு அங்கே கொண்டு போய் கணவனோடு பேச்சுவார்த்தைக்கு அமர்த்துகிற போது கணவன், அதாவது தன்னுடைய காரைக்கால் அம்மையினுடைய கணவன், மருதாரத்து பெண்ணாக இருந்த இன்னொரு மனைவி, அவளுக்கு பிறந்த பெண் குழந்தை என்று புனிதவதி என்று பெயரிட்ட குழந்தை மூவரும் காலிலே விழுந்து வணங்கினார்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில், இந்த சைவ பக்தி வரலாற்றில் ஒரு மனைவியினுடைய காலில் ஒரு ஆண் விழுந்து வணங்கினான் என்று சொல்லத்தக்க வரலாறு காரைக்கால் அம்மைக்குத்தான் உண்டு. ஒரு பெண் முழுமையான வெற்றியை அந்த இடத்திலே பெற்று விடுகிறாள். காரணம், என்னால் இந்த ஆன்மீக துறையில் பெற முடியாத உயரத்தை காரைக்கால் அம்மையாக இருக்கிற என்னுடைய மனைவியாக இவள் இருந்தாலும் கூட நான் அடையாத உயர் சக்தியை இவள் பெற்றுவிட்டாள். ஆகையினால் இவளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. எனவே நான் இவளுடைய பக்தன் என்கிற விதத்திலே காலிலே விழுந்து வணங்கினான் பரமதத்தன். இப்பேற்பட்ட ஒரு நிலை ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்குமே ஆனால் அந்த இடத்திலே அவள் தன்னுடைய அடுத்த நிமிடமே தன் கணவன் காலில் விழுந்து வணங்கிய பிறகு இந்த உடல் எதற்கும் தேவையற்றது என்று கருதி பேயுருவை வேண்டி பெறுகிறாள். இதுதான் அவளுடைய உயர்ந்தபட்ச நிலை. பேய் உருவத்தை பெற்றுக்கொண்டு அந்த பெண் மிக அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடி, திருவிரட்டை மணிமாலை, அந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், இவைகளையெல்லாம் பாடி அந்த பெண் ஒரு மிகச்சிறந்த கவிதாயினியாக, இறை பணுவல்களை பாடக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்ணாக பக்தியின்பால் அவள் திகழ்கிறாள். கைலாய மலைக்கு போகிற போது கைலாய மலையில் நடந்து போனால் காலால் மிதித்தால் சிவனை மிதித்ததற்கு சமம் பாவம் என்று கருதி கையாலேயே இங்கிருந்து கைலாய மலை நோக்கி போகிற போது வருகின்ற காட்சியை பார்த்து பார்வதி கேட்டாளாம் சிவனிடத்திலே, வருண் இவள் யார் என்று கேட்ட போது இறைவன் சொன்னான், வருண் இவள் நம்மை பேணும் அம்மைகான். வருகின்ற இவள் நம் இருவரையும் பேணக்கூடிய அம்மா. அம்மைனா தாய், நம்ம இருவரையும் பேணக்கூடிய தாய். இறைவனாகிய சிவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியாக இருக்கிற இறைவனுக்கே பேணக்கூடிய ஒரு தெய்வமாக, பேணக்கூடிய தாயாக ஒரு நிலையை இறைவனே ஒரு வார்த்தையால் சொன்ன காரணத்தினாலேதான், அம்மையே அமருக என்று வந்தவுடன் சொன்ன காரணத்தினாலே இறைவனே வந்த பக்தனுடைய பக்தியின் உச்சி நிலையை உணர்ந்து கொண்டு களைப்புற்றிருப்பார் என்று கருதி பக்தன் தன்னைத்தானே பக்தியாக வந்த காரைக்கால் அம்மையினுடைய வருத்தம் நீங்க வேண்டும், உடல் வருத்தம் நீங்க வேண்டும், உடற்சோர்வு நீங்க வேண்டும் என்று கருதி பக்தர்களுடைய அடியார்களுடைய வரலாற்றில் இறைவனே நீ அமர்க என்று சொல்லி களைப்பு நீங்க வேண்டும் என்று கருதிய சோதனைகளை செய்கிற சிவனே அந்த பக்தையினுடைய சோதனையை பொறுக்க மாட்டாமல் நீ அமர்ந்து விடு தாயே என்று சொன்ன வார்த்தை காரைக்கால் அம்மைக்குத்தான். ஆகையினாலேதான் 63 நாயன்மார்களிலே காரைக்கால் அம்மை சிவபெருமான் அமர்க என்று சொன்ன வாசகத்தாலே 62 பேரும் அடியார்களிலே ஆலயத்திற்குள்ளே நின்ற கோலத்திலே இருக்கிறார்கள். காரைக்கால் அம்மை அமர்ந்த கோலத்திலே சிவபெருமான் சொன்னதனாலே அமர்க என்று அமர்ந்திருக்கிறார். இதுல ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சைவமும் சரி, சைவத்தின் தனிப்பெரும் கடவுளாக இருக்கிற சிவனும் சரி, தாய் என்று வந்துவிட்டால், அம்மை என்று கருதிவிட்டால், அவளை பக்தையாக இருந்தாலும் கூட மகன் என்ற நிலையில் கடவுள் வந்துவிட்டால் தாயை நிற்க வைக்க கூடாது, அமரத்தான் செய்ய வேண்டும் என்கிற உணர்வு நிலையில் பெற்ற தாய் போல கருதி அமர வைத்த பாங்கை இங்கு புணர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கோம். அப்படி காரைக்கால் அம்மை என்கிற கதாபாத்திரமானது பல்வேறு சிறப்புகளோடும் பல்வேறு பெருமைகளோடும் கொண்டாடத்தக்க பாத்திரமாக இருக்கிறது. இந்த காரைக்கால் அம்மையாரை நகரத்தார் பெருமக்கள் தங்கள் வெளியிலே தோன்றியவர்கள் என்று காரைக்கால் அம்மையாரை கொண்டாடுகிறார்கள். காரைக்கால் அம்மையார்கள் அவர்களுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த வரலாற்றுல, அவருடைய வரலாற்றுல அவர்களுடைய சில இடங்கள்ல காரைக்கால் அம்மையார் அவர்கள் பாடக்கூடிய பாடல் வரிகள்ல
எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. அந்த பாடல்ல முக்கியமானது அந்தாதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு முறைக்கு முதல் வழிகோலிட்டவர் அந்தாதிக்கு காரைக்கால் அம்மையார். பதிகம் என்கிற முறை தேவாரத்திலே வருவதற்கு அடிக்கோலிட்டவர் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பாடியவர் காரைக்கால் அம்மையார். மாலை என்கிற அமைப்பு முறைக்கும் முதலாக வழிகோலிட்டவர் காரைக்கால் அம்மையார். இதெல்லாம் எப்படி காரைக்கால் அம்மை என்கிற பெண்மணிக்கு சாத்தியமாயிற்று? பொதுவாக பெண்கள் குழந்தைக்கு தாலாட்டு பாட்டு பாடுவார். இந்த தாலாட்டு பாட்டு பாடுகிற அந்த பாடலிலேயே இலக்கணமும் சேர்ந்து அமைந்திருக்கும். அந்த பாடல் இட்டுக்கட்டி பாடுகிற அந்த வழக்கு முறையில் மிக அற்புதமாக பொதிந்திருக்கும், சுவையோடு அமைந்திருக்கும். பூவெப்ப மலரும், பொழுதெப்ப விடியும், சிவனெப்ப வருவார், அருளெப்ப தருவார். பாடுகிற அந்த பாடலில் குழந்தை பதில் சொல்வது போல் அமைந்திருக்கும். பூ இப்ப மலரும், பொழுதிப்ப விடியும், சிவனிப்போ வருவார், அருளிப்போ தருவார் என்று அந்த குழந்தை சொல்வதாக அமைந்திருக்கும். அதே போல தாலாட்டு பாடுகிற போது வைகை பெருகி வர, பார்ந்த மணல் ஊர்ந்து வர, ஊர்ந்து வந்த தண்ணியிலே ஒட்டி வந்த கட்டிமுத்தே, ஆழி பெருமுத்தே, ஐயாக்கள் ஆண்டமுத்தே, பாண்டி பெருமுத்தே, பாட்டனார் ஆண்டமுத்தே, 1000 முத்திலே ஆராய்ந்தெடுத்த முத்தே, நீ 90 முத்திலே தோய்ந்தெடுத்த நல்ல முத்தே என்று வரிசையாக சொல்லிக் கொண்டே போகிறவள் முத்தில் ஒரு முத்தே, முதிர விளைந்த முத்தே என்று பாடுவாள். இப்படி பாடுகிற இந்த பாடல்களுடைய தன்மை எல்லாம் ஒரு பெண்ணுக்கு எப்படி கைவரப்பெற்றது என்றால், ஒரு பெண்மணி இயற்கையிலேயே அந்த மொழியை இலக்கண இலக்கிய மரபுகளோடு கைவரப்பெற்றவளாக இருக்கிறாள். ஒரு இடத்திலே தாலாட்டு பாடுகிற போது பெண்மணி உச்சத்தை தொடுவாள். தொட்டியிலே அட்டனக்கால் தூங்குறது யாரு மகன் என்று கேட்பாள். பக்கத்திலே மாமியார் அமர்ந்திருப்பார். தொட்டியிலே அட்டனக்கால் தூங்குறது யாரு மகே என்று கேட்கிற போது மாமியார் பக்கத்துல இருப்பார்கள். இவ பாடுவா, இன்னார் மகனோ. இன்னார் மகனோ என்றால் இவர்கள் வீட்டு பிள்ளையோ என்று அர்த்தம். அடுத்த வாரத்தை போடுவா, இன்னார் மகனோ இனியார் மருமகனோ என்பாள். இன்னார் மகன், இன்னார் இனியார்னா, இன்னார் அவங்க பொல்லாதவங்க, இனியார் நான் பிறந்த விடுப்பு இனிமையானவர்கள் அர்த்தம். இன்னார் இனியார் என்கிற வார்த்தையின் மூலமாகவே ஒரு விளையாட்டை நிகழ்த்திவிட்டு, இன்னார் மகனோ இனியார் மருமகனோ தனதாய் விளையாடும் தமிழோ புனக்கிளியோ என்று பாடுவார். தனதாக விளையாடி கொள்கிற ஆற்றல் தமிழுக்கு உண்டு. அதுபோல என் குழந்தையும் தொட்டிலுக்குள் தானாகவே விளையாடி மகிழ்ந்து கொள்கிறானே, எனவே தமிழுக்கு ஒப்பானவன் என்கிற கருத்தை இந்த இடத்துல வைத்து தமிழோ புனக்கிளியோ என்று பாடுகிற அந்த முறைமையை பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த தாலாட்டு பாடுகிற ஆற்றல் பெண்ணுக்கு இயற்கையாகவே இருக்கிற காரணத்தினாலேதான் காரைக்கால் அம்மையார் மிகச்சிறந்த அற்புத திருவந்தாதி, அற்புத திரு அந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் போன்ற பாடல்களை அவர்களால் பாடியிருக்க முடியும். அடிப்படையாக அந்த பெண்களுக்கு இருக்கிற அந்த பாடல்களை பாடக்கூடிய தன்மை, சொற்களை எதுகை மோனையோடு இட்டு கட்டி கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றல், மிகச்சிறந்த முறையில் சீர்களை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த யாப்பு மரபு முறை, அவைகளெல்லாம் இயல்பாக தெரிந்திருக்கிற ஆற்றல் கொண்டிருப்பதனால பக்தி இலக்கிய வரலாற்றில் ஒரு பெண்மணி மிகச்சிறப்பான முறையில் ஒரு திருமுறைக்கான துவக்கத்தை துவங்கி இருக்கிறார் என்று சொன்னால், தேவார பாடல்கள் பாடுகிற அந்த பதிகங்களினுடைய மூத்த திருப்பதிகமாக இன்றைக்கு பதிகம் எல்லோரும் பாடுகிறார் என்றால் பதிகத்தினுடைய துவக்கமாக காரைக்கால் அம்மையார் திகழ்ந்திருக்கிறார் என்றால் அதுதான் காரைக்கால் அம்மையார் செய்திருக்கிற பெரிய சாதனை. அதற்கு முன்பு இல்லாத ஒன்றை ஒரு முதன்மையாக தோற்றுவித்து அதனுடைய பழக்கம் இன்று வரை தொடர்கிறது என்றால் எல்லா பதிகங்களுக்கும் முதன்மையான முன்னோடியாக இருப்பவர் காரைக்கால் அம்மையார். அது காரைக்கால் அம்மையார் செய்திருக்கிற சாதனை. இன்றைக்கு அபிராமி அந்தாதி படிக்கிறோம். பல்வேறு அந்தாதிகள் இன்றைக்கு வந்து விட்டது. இந்த அந்தாதிகளுக்கெல்லாம் முதலாக இருப்பது அற்புத திருவந்தாதி. இந்த அற்புத திருவந்தாதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாடல்களுக்கெல்லாம் அடிப்படையான அந்த அந்தாதியிலிருந்து பல்வேறு அந்தாதிகள் இன்றைக்கு வந்து நம்முடைய அபிராமி பட்டர் பாடிய அந்தாதியை படிக்காத கோவில்களே கிடையாது, பஜனைகளும் கிடையாது, படிக்காத எந்த ஒரு நம்முடைய வழிபாட்டு பாடல்களுடைய கூட்டமும் கிடையாது. எந்த பேச்சாளர் பேசினாலும் நிறைவாக அந்த கலையாத கல்வியை படிப்பார்கள், அல்லது அந்தாதியை படிக்கிற போது அந்தாதியினுடைய பாடல்களாக இருக்கக்கூடிய தனம் தரும் கல்வி தரும் என்று படிப்பார்கள். அந்த அந்தாதி ஒரு பாடலினுடைய அந்தம் இன்னொரு பாடலுக்கு ஆதியாக அமைவது.
இவற்றையெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு முறையிலே முதலாக துவங்கியவர் என்று சொன்னால் அது காரைக்கால் அம்மையார் தான் என்பது காரைக்கால் அம்மைக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு. காரைக்கால் அம்மையார் அவர்கள் இன்றைக்கு எல்லா பெண்களுக்கும் முன்மாதிரியாக எப்படி சில இடங்களிலே இருக்கிறார். கணவனும் மனைவியும் ஒருமித்த வாழ்க்கை வாழக்கூடிய சூழல் சில பேருக்கு அமைந்து விடலாம். ஆனால் சில பேருக்கு அமையாமலும் போகும். ஆனால் அப்படி அமையாமல் போகிற சூழல் ஏற்பட்டால் அந்த சூழலிலும் இந்த வாழ்வை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வாழ்வினுடைய லட்சியம் என்பது, வாழ்வினுடைய நோக்கு என்பது வீடு வெற்றி அடைவது. அந்த வீடு வெற்றி அடைவதற்கான இலக்கை நோக்கி இடைவிடாமல் மனக்குறிக்கோளோடு செம்மையாக பயணிப்பது. அதற்கு எந்த தடை வந்தாலும் அதை விட்டு விலகுவதே இல்லை என்று சொல்லுகிற போது காரைக்கால் அம்மையைத்தான் நாம் அடையாளம் காட்ட முடிகிறது. அவருடைய பாடல்கள்ல பாருங்க, இந்த இடர் எப்பொழுது எனக்கு தீரப்போகிறது, இறைவா இந்த இடர் எப்பொழுது என்னை விட்டு, இந்த பிறப்பில்லாத இடர், இந்த பிறப்பை விட்டு நீங்கி நான் பிறவி பிணி நீங்கக்கூடிய இடரை எப்பொழுது தருவாய் என்று கேட்கிற அற்புதமான பாடல். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்ததன் சேவடியே சேர்ந்தேன். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்ததன் சேவடியே சேர்ந்தேன். நிறந்திகளும் மஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பதிடர். அழகா கேட்கிறா, இறைவா இனி இப்பிறப்பிலோ இனி வரும் பிறப்பிலோ என்னுடைய இடர்களை எல்லாம் எவ்வாறு நீ களைய போகிறாய். அந்த அந்தாதி இந்த இடர் முடிஞ்சுன்னு அடுத்த பாட்டு துவங்க. இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோல தெரியாடும் எம்மானார் கண்பரா தென்னஞ்சவர். அப்படியே அந்த சொல்கிற வார்த்தையில பார்த்தா அழகான அந்த அன்பு இருக்கிறதே, அந்த அந்த அன்பு அறாதது என் நெஞ்சத்தவர். அந்த அன்போடு இருக்கின்றவர் அன்பை அறுத்து விடாது, அன்பு அறப்பெறாது என்று சொல்லப்படக்கூடிய தன்மையோடு அந்த இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை அவள் சொல்லுகிற போது அற்புதமான அந்த பாடலாக அந்த பாடல் விரிகிறது. அவர்க்கே எழுபிறப்பும் ஆளாவும் என்றும் அவர்க்கே நாம் அன்பாவதல்லால் பவர்ச்சடை மேற் பாகாப்போன் சூடும் அவர்க்கல்லால் மற்றொருவர் காகாப்போம் எஞ்ஞான்றும் ஆள். இந்த காலத்துல நான் வேற யாருக்காவது ஆளாவேனா, இறைவனாகி அவனுக்கு மட்டும்தான் ஒரு ஆட்கொள்ளக்கூடிய தன்மையோடு நான் ஆவேன் என்கிற அந்த உறுதிப்பாங்க. ஆளானோமல்ல அரிய முறையிட்டார் கேளாத தென்கொலோ கேளாமை நீளாகம் செம்மையான் ஆகி திருடரு மற்றொன்றாம் எம்மையாட்கொண்ட இறை. எம்மை ஆட்கொண்ட இறை எப்படிப்பட்ட இறைவனாக இருக்கிறான் என்று அந்த இறைவனை பற்றி சொல்லக்கூடிய தன்மை. இந்த வெண்பாக்களை எல்லாம் பார்க்கிற போது என்ன அழகான ஒரு முறையில அந்த வெண்பா எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அந்த மிகச்சரியாக தனிச்சொல் முதல் சொல்லோனுடைய அந்த எதுகை தனிச்சொல்ல அழகா பயின்று வரும் மாதிரி, இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்று இறைவனே இன்றிறக்கம் செய்வான், இறைவனே எந்தா என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான். துயரம் வந்தால் மாற்றக்கூடிய ஆற்றல் நம்மை படைத்திருக்கிற இறைவனுக்கு மட்டும்தான் என்று சொல்லுகிற நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை. நான் அந்த இறைவனை நம்பிவிட்டேன், என்னுடைய துயரை அவன் மட்டுமே தீர்த்தருள்வான் என்று சொல்லுகிற முழுமையான நம்பிக்கையோடு பல்வேறு இன்னைக்கு இருக்கிற எந்த துன்பமும் காரைக்கால் அம்மைக்கு வந்த துன்பத்துக்கு ஈடாக. காரணம், கணவன் பிரிந்து விட்டான், எந்த விதமான வருமானமும் கிடையாது. இறைவா உன்னுடைய திருவடி ஒன்று மட்டும் தான் என்று பேயுரு கொண்டு நடந்து நடந்து வந்து சேர்ந்து அவள் இறைவனுடைய திருவடி திருவாலங்காட்டில் அந்த திருவனுடைய அந்த இறைவனுடைய ஆட்டத்தை பார்த்து மகிழ்ந்து, இறைவா நான் மீண்டும் பிறக்க கூடாது, பிறந்தால் உன்னை மறக்க கூடாதுன்னு கேட்டா பாருங்க. வானத்தான் என்பாரும் என்கமர் உம்பர்வோன் தானத்தான் என்பாரும் தானுங்க ஞானத்தான் முன் நஞ்சத்தால் இருண்ட மொய்யொழி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான். பாடல்கள் எல்லாம் மிக அற்புதமான அந்த வெண்பா அமைப்பு முறை. யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உரி போர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆளாயினேன். அம்மானுக்கு ஆளாயினேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில இருந்து நான் அந்த இறைவனுக்கு முழுமையாக ஆட்பட்டு விட்டேன். எனக்கு அம்மானாக இருக்கின்றவன் அந்த இறைவன் தான். அம்மான் என்று சொன்னால் இறைவன் தானே என் பெம்மான். அந்த பெம்மானுக்கு
நான் முழுவதுமாக என்னுடைய அத்தனையையும், என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல், என்னுடைய எண்ணம் எல்லாவற்றையும் அவனுக்கு ஆட்படுத்தி விட்டேன். ஆகையினால் யானே தவமுடையேன். நானே எல்லா விதமான தவங்களுக்கும் சிவனுக்கு ஆளாதனுடைய சிறப்பின் காரணமாக எல்லா விதமான தவத்தையும் உடையவள். என் நெஞ்சே நன்னெஞ்சம் என்கிறாள். எவ்விதமான தீய எண்ணத்திற்கும் செல்லாமல் இறைவனுடைய திருவருளை பெற்றுவிட்ட காரணத்தினால் என்னுடைய நெஞ்சமே நன்னெஞ்சம். இறைவனுடைய திருவருளை பெற்றுவிட்ட காரணத்தினாலே என்னுடைய எண்ணம் முழுமையும் இறைவன் சிவன் நிரம்பி விட்டான். ஆகையினாலே அவன் யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன். யானே கைமாவலி பொறுத்த கண்ணுதலான் வெண்ணிட்டு அம்மானுக்கு ஆளாகி இறைவனுக்கு ஆளாகிவிட்டால் எல்லா நிலையும் அவனிடத்திலே போய் சார்ந்து விடுகிறது. ஆயினேன் ஆழ்வானுக்கன்றே பிறர்க்கரியன் ஆயினேன் அங்கன்றே ஆமாறு தூய புனர்க்கங்கை ஏற்றானோர் பொன்வரையே புகழ்வான் அனற்கங்கை ஏற்றான் அருள். அனற்கங்கை ஆள், அதாவது மிகச் சிறப்பாக அந்த வார்த்தை நயங்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த கல்விமானாக காரைக்கால் அம்மை திகழ்ந்திருக்கிறார். கல்விமானாக வெண்பா எழுதுவது என்பது சாதாரணமானது அல்ல. தமிழ் படித்தவர்களுக்கு நன்கு தெரியும் அது எந்த இலக்கண அமைப்போடு எழுத வேண்டும் என்கிற அந்த அமைப்பு முறையை நன்கு கற்றவர்களால் தான் வெண்பாவை தழை தட்டாமல் இலக்கண மரபோடு எழுத முடியும். அருளே உலகலாம் ஆழ்ப்பதீசன் அருளே பிறப்பறுப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடைய நெஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவதெனக்கு. ஈசன் அருளே உலகலாம் ஆழ்விப்பது என்கிற முழுமையான நம்பிக்கையிலே இருந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த முழுமையான மன ஒருமைப்பாட்டில் இருக்கமா? காலையில கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு உட்கார்ந்தோம்னா விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சு ஓம் சஷ்டிய நோக்க சரவண பவனார் சிஸ்டர் புதவும் செங்கல் வேலோ கமலா பால்காரன் வந்திருக்கான், பால் பாயிட்டு வாங்கிக்கோ. கந்த சஷ்டி கவசத்துல வந்துச்சா? மனம் மாறுது. இதுதான் பட்டினத்தார் பாடுறாரு. கையொன்று செய்ய கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார விரும்பும் ஞான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் நினைத்திருத்தவனே. இறைவா, கை ஒண்ணு செய்யுது, கருத்தொன்னு என்னது, பொய் வஞ்சக நாவொன்று பேசுகிறது, புலால் கமழும் மெய் ஒன்று சாருகிறது, எப்படி என்னுடைய பூசையை நீ ஏற்றுக்கொள்வாய் இறைவான்னு கேட்கிறாரு பட்டினத்தாரை. அவருக்கே மனசை ஒருமைப்படுத்த முடியல. அப்ப நாம் எம்மாத்திரம். ஆனால் இன்றைக்கு இருப்பவர்கள் கோவிலுக்குள்ள போனா எண்ணம் பூரா வெவ்வேறையா இருக்கு. முழுமையா இறைவன் தான் என்கிற அந்த ஒரே நம்பிக்கையோடு எண்ணத்தை செலுத்துவதில்லை. ஆனால் அன்றைக்கு பாடிய காரைக்கால் அம்மை அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசன் தான். இந்த உலகத்தை ஆழ்விக்கிறவன் இறைவன் ஆகி ஈசன். ஆகினால ஈசன் அருள் தான் உலகையெல்லாம் ஆழ்விப்பது என்கிற ஒரு வார்த்தைக்குள் காரைக்கால் அம்மையினுடைய அத்தனை விஷயங்களும் அடங்கிவிட்டது. முழுமையாக நம்புகிறார். ஆகையினாலதான் நம்பினோர் கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை என்பதனாலே கைலாயத்திற்கு போன தலைகீழாக சென்றாள். பாதத்தை வைக்க கூடாதுன்னு சொல்லி தலைகீழாக சென்ற காரைக்கால் அம்மை தாயை இறைவன் அம்மையேன்னு கூப்பிட்டான். எனக்கினிய எம்மானை ஈசனையான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன், எனக்கவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கறியது உண்டு. எனக்குன்னு ஒண்ணு உண்டு, சுவாமி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இறைவனுடைய திருவருளை நோக்கி பயணப்பட்டாள். ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், ஒன்றேகான் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் பொங்கொழி சேர அங்கையார் காலாம் அது. அங்கையர், அதாவது அந்த இறைவனுடைய சிந்தனையை மட்டுமே நினைத்திருந்தேன், ஒன்றே நினைந்திருந்தேன். அதான் கையொன்று செய்ய கருத்து. வாழ்க்கையில் அந்த ஒன்றை மட்டும் தான் நினைக்கணும். இறைவனுடைய திருவடி என்கிற ஒன்றையும் இறைவனுடைய திருவுருளையும் முழுமையாக நம்பிவிட்டால் எவ்வளவு பெரிய துயர் வந்தாலும் அவற்றை எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான் என்கிற நம்பிக்கையோடு பயணப்படுகிற தத்துவத்தை சாதனை பெண்ணாக காரைக்கால் அம்மை தருகிறார். அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே அந்த அற்புத திருவந்தாதி என்கிற பாடலில் மிகச்சிறந்த பாடல்களை, நான் சொன்னதெல்லாம் அந்த திருவந்தாதி பாடல்ல உள்ள பாடல்கள். அது மட்டும் கிடையாது, திருவிரட்டை மணிமாலை என்று சொல்லப்படக்கூடிய பாடல்களிலும் மிக அற்புதமான பல நல்ல தத்துவங்களை வைத்திருக்கிறார். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்று சொல்லப்படக்கூடிய பாடலிலும் எல்லோரும் சொல்லக்கூடிய பல பாடல்கள் உண்டு. அவற்றிலே மிக குறிப்பான மிக அற்புதமான பல தத்துவங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் இந்த காரைக்கால் அம்மை என்று சொல்லப்படக்கூடிய இந்த அற்புதமான அடியார்கள் உருவாக திகழக்கூடிய காரைக்கால் அம்மையை நம்முடைய பெருமக்கள் மிகவும் கொண்டாடினார்கள். அதனாலதான் இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் காரைக்கால் அம்மையினுடைய வழிபாடு கிடையாது. வெளிநாட்டுக்கு போனவர்கள் முருகனை எப்படி இங்க இருந்து எடுத்துக்கொண்டு பல நாடுகள்ல போய் கொண்டு வைக்க போன இடத்துல முருகன் வேலை கொண்டு போய் வைத்தார்களோ அதே போல இந்தோனேஷியா, மொரீஷியஸ், பல நாடுகள்ல தென்கிழக்காசிய நாடுகள்ல எல்லாம் எங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்க காரைக்கால் அம்மையாருக்கு சிலை கிடைக்குது. இப்ப காரைக்கால் அம்மையார் என்கிற அந்த கருத்தியல் இருக்கு பாருங்க, அதுதான் சிறந்த கருத்தியல். காரைக்கால் அம்மையாருடைய அந்த கருத்தியல் இருக்கிறதே, அந்த கருத்தியல்கள் இன்றைக்கு சமூகத்தால கொண்டாடத்தக்கதாக இருக்கிறது. காரணம், இறைவனை மிக முக்கியமாக பக்தி நோக்கோடு வேண்டி, ஈசன் அவன் அல்லவா தில்லை என நினைந்து கூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்தென்றும் பிறவாமை காக்கும் பிரான் என்று திருவிரட்டை மணிமாலையிலே மிகச் சிறப்பான ஒரு முறையிலே அம்மையார் அவர்கள் பாடுகிறார்கள். அதாவது மண்ணுலகத்தென்றும் பிறவாமை காக்கும் பிரானை மறவாது வாழ்வாரை, ஈசன் அவன் அல்லவா ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைந்து கூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்தென்றும் பிறவாமை காக்கும் பிரான். அவனை நீங்கள் மனதிலே முழுமையாக நம்பிவிட்டால் மீண்டும் மண்ணுக்கு நீங்கள் வர முடியாது. இன்னும் ஒரு அன்னை கருத்திலே கருப்பையில் வராமல் காணு பாடினார்ல பட்டினத்தார். இன்னொரு ஒரு அன்னையினுடைய கருப்பைக்குள்ளே வராமல் காக்கிற நிலையை இறைவன் தருவான் என்பதை மிக அற்புதமாக திருவிரட்டை மணிமாலையிலே சொல்கிறார். அந்த நெஞ்சுக்கு சொல்லக்கூடிய பக்குவம், அந்தணனை தஞ்சமென்று ஆட்பட்டார் ஆழாமே வந்தணைந்து காத்தழிக்கும் வல்லாளன் கொந்தணைந்த பொன்கண்டார் பூனாதே கோள்நாகம் பூண்டானே என்கண்டாய் நெஞ்சே இனி இனிவார் சடையிற் கங்கையன் பாடை அங்கத்திருந்த கனிவாய் மலை மங்கை காணிலன் செய்தி கையிற் சிலையால் முடிவார் திரிபுரம் மூன்றும் வெந்தன்று செந்தையில் மூழ்க தனிவார் கனை உண்டினால் மிக கோத்தையின் சங்கரனே என்று சொல்லுகிற போது ஒரு இடத்திலே பாடுகிறாள். சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடை மேல் பொங்கரவம் வைத்து வந்த புண்ணியனை அங்குரு நாள் ஆவாவென்றழாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே உரை. அதாவது அங்குரு நாள் ஆவாவென்றழாமை காப்பானை எப்பொழுதும் கடைசியில அழுதுகிட்டே இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. மன திட்பத்தோடு இந்த உலகத்தை விட்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த காலத்துல எங்க ஊர்ல வயசுல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வயசான பெண்கள் பாருங்க, இந்த காரைக்கால் அம்மையாருடைய அம்சத்தை இப்பவும் பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க பாருங்க, அங்குரு நாள் ஆவாவென்ற ஆளாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே உரை. அதாவது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்முடைய எண்ணத்துல இந்த உலகத்தை விட்டு போறமேங்கிற பதிவு இருக்கக்கூடாது. என்னுடைய சுவாமிகிட்ட போறமேங்கிற ஆசையில அந்த சுவாமிகிட்ட போகணும். பதட்டம் இல்லாம போகணும். இந்த பதட்டப்படாம போகக்கூடிய நிலை இருக்கு பாத்தீங்களா, அதை பெரியவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். வயசான 80-85 வயசு ஆட்சி படுத்திருப்பாங்க. சுத்தி எப்ப அந்த ஆட்சி போவாங்கன்னு கங்கை தண்ணி எல்லாம் ஊத்திட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆட்சி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம பக்கத்துல இந்த பேரன் மனைவிகளை பார்த்து சொல்லும், இங்க வாங்கத்தா, அந்த பீரோலுக்குள்ள இவங்க சொந்தக்காரர்கள்லாம் கொடுக்குற முறைச்சட்டி எல்லாம் வச்சிருக்கேன், இந்த பீரோலுக்குள்ள பங்காளிகளுக்கெல்லாம் கொடுக்குற சட்டி வச்சிருக்கேன், இவங்க இந்த பீரோலுக்குள்ள நான் இறந்து போனா அதுக்கான என்னென்ன செலவு இருக்கோ அதுக்கெல்லாம் பணத்தை இந்த மாதிரி இந்த ஓலைப்பட்டிக்குள்ள சுருட்டி வச்சிருக்கேன், என்னை எல்லாம் பண்ணிக்கின்னு வெளியே தூக்கிட்டு போகும்போது ஊயின்னு கத்திக்கிட்டு வெளியே போயிடாதீங்க, பக்கத்துல விளக்கும் பக்கத்துல வெள்ளி சட்டி இருக்கு, பத்திரமா எடுத்து உள்ள வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தைரியம், தன்னுடைய உயிரே இந்த உலகத்தில் 85 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு போகிறது என்கிற, ஆகா இந்த உலகத்தை விட்டு போகிறோமே என்கிற அந்த நிலை அவளுக்கு இல்லை. எப்படியாவது சிவனிடத்திலே போக வேண்டும் என்கிற ஆசையோடு இங்கிருக்கிற பிள்ளைகள் பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற பக்குவத்தையும் சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு போகிற சூழ்நிலையிலும் கூட மற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய யதார்த்த நிலையை சொல்லுகிற தன்மையை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. ஆவாவென்ற அழாமை காப்பானை அங்குரு நாள் ஆவாவென்ற அழாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே உரை. என்னைக்கு இருந்தாலும் அந்த இறைவன் நமக்கு காக்கக்கூடியவனாக இருக்கிறான். உரைக்கப்படுவதும் ஒன்றுண்டு,
கேட்கு செவ்வான் தொடைமேல் இறைக்கின்ற பாம்பினை என்றும் தொடையல் தோட்டந்தெங்கும் திரைக்கின்ற கங்கையும் தேன் என்ற கொன்றையும் செஞ்சடை மேல் விரைக்கின்ற வன்னியும் சென்னி தலை வைத்த வேதியனை வேதப் பொருளானை வேதத்துக்கு ஆதியனை ஆதிரை நன்னாளானை சோதிப்பான் வல்லேன மாய்ப்புக்கு மாலவனும் மாட்டாது கில்லேனமா என்றான் கீழ் தலையாய ஐந்தினையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர் தலையாய அண்டத்தான் ஆதிரையான் ஆளாலம் உண்டிரண்ட கண்டத்தான் செம்பொற்கடல் களர் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிழற்கொண்ட போழ்தத்தும் இல்லாத நீனிகர் ஏதுமின்றி திளர் கொண்ட சோதி செம்மேனியம் மானை கைமா மலர் தூய் தொழக்கண்டு நிற்கிற்குமோ துண்ணி நம்மடுந்தொல்வினையே தொல்லை வினை வந்து சூழாமும் தாழாமே ஒல்லை வணங்கி உமை என்னும் மெல்லியில் ஒரு கூற்றானை கூற்று வரும் காய்ந்தானை வாய்ந்திலங்கு மீட்டானை நெஞ்சே நினை. என்ன அருமையான பாடல்! பாடல்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிற போதே அற்புதமான அடித்தளத்தின் நந்தரக்கன் 4 தோளும் முடித்தளமும் நீ முறித்தவாறன் முடித்தளத்தில் ஆறா அனலாடி அவ்வனலின் நீராடி மெய்யாடி நீ. ஆறாடி முடித்தளத்தில் ஆறா அனலாடி அவ்வனலின் நீராடி மெய்யாடி நீ. அதாவது இறைவனுடைய ஆடக்கூடிய அந்த காட்சியில அனல், ஆறு, நீரு, நெத்தியிலே நீரு, இவரெல்லாம் கலந்து ஆடுகிற காட்சியை காட்டுகிறார். அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அகிலபூத வேதாளம் அவையாட மனச அதுல மலரில் வேதனாராட மதுரவாணி தானாட மருவானூராட மதியாட பனச மாமியாராட நெடிய மாமனாட மயிலும் ஆடி மீயாடி வரவேணும்னு அன்மைநாதர் பாடினது மாதிரி இவ்வளவு ஆறாடி ஆறா அனலாடி அவ்வனலின் நீராடி நெய்யாடி நீ என்று பாடுகிறார். அப்படி மிகச் சிறப்பு வாய்ந்த கருத்துக்கள் எல்லாம் எளிமையாக புரியக்கூடிய தன்மையிலே மிக சிறப்பாக பாடுகிறார். உத்தமராய் வாழ்வார் உலர்ந்தக்கால் உற்றார்கள் செத்த மரமடிக்கு தீயாமும் உத்தமனாய் நீளாளி நஞ்சுண்ட நெய்யாடி தந்திரமே கேளாளி நெஞ்சே கிடந்து. பட்டினத்தாருக்கெல்லாம் தாயா போய் நிக்கிறா காரைக்காலம். இன்னைக்கு எல்லாரும் பாடக்கூடிய நிலையாமை தத்துவங்களுக்கெல்லாம் தாயாக இருப்பவள் காரைக்காலம். உத்தமராய் வாழ்வார் உலர்ந்தக்கால் உற்றார்கள் செத்த மரமடிக்கு தீயாமும். இதுதானே எல்லா புலவர்களும் பாடினார்கள் பின்னாடி வந்தவங்க பூரா. நிலையாமை தத்துவத்தின் தாயாக, பக்தி உணர்வினுடைய முன்னோடியாக, இலக்கண இலக்கிய பாடல் பதிக மரபின் அந்தாதி மரபின் மாலை வகைகளினுடைய மரபினுடைய முன்னோடியாக, இத்தனை அமைப்புகளுக்கும் ஒரு தாயாக. அதனாலதான் நான் இவ்வளவு பாடல்களை உங்களுக்கு ஏன் சொன்னேன் என்று சொன்னால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற நிலையாமை தத்துவங்களை எல்லாம் பட்டினத்தார் போன்ற ஞானியர்கள் பின்னாளில் கை கொண்டிருப்பதற்கும், அருணகிரிநாதர் போன்ற ஞானியர்கள் கை கொள்வதற்கும், கண்ணதாசன் போன்றவர்கள் எல்லாம் பின்னால கை கொள்வதற்கும், எல்லா சித்தர்கள் எல்லோரும் பின்னால வந்த எல்லா பாடகர்களும் அதை கை கொள்வதற்கு தாயாக இருந்தவள் காரைக்காலம். காரைக்காலமே ஒரு பெரிய சாதனை. தான் பாடிய எல்லா பாடல்களிலும் மிகச்சிறந்த ஒரு முறையிலே அவர்கள் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்திலேயும் அப்படித்தான் மிகச் சிறப்பு வாய்ந்த பாடல்களை அதிலே பாடுகிறார். கொங்கை திறங்கி நரம்பிழுந்து குண்டுகண் வெண்பற் குழிவகிட்டு பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீழனை காலோர் பெண் பேய் தங்கி அலறி உலருக்காட்டில் தாழ்சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்ததல்ல ஆடும் எங்கள் அப்பன் இடந்திரு ஆலங்காடே. அந்த ஆலங்காட்டுல ஆடக்கூடிய அந்த காட்சி, கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்துமையை வெள்ளை எழுதி வெடுவிடன்ன நக்கு வெறுந்து விலங்கு வார்த்து துள்ளி சுடலை சுடு பிணந்தி சுட்டிட முற்றும் சுழிந்து புள்ளி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பன் இடந்திரு ஆலங்காடே. இந்த ஆலங்காடோட காட்சி எப்படி இருக்கிறது! எப்பேற்பட்ட அந்த அந்த ஆலங்காட்டிலே ஆடக்கூடிய பெருமானாக இருப்பவன் எப்பேற்பட்ட பெருமான்! அவன் எப்பேற்பட்ட சிறப்புகளை உடையவனாக இருக்கிறான்! குஞ்சி கலங்கி மதிமயங்கி இறந்தவரை புறங்காட்டில் இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவர் இட்ட செந்தி விளக்கா முந்தி அமரர் உளவின் ஓசி திசைகது வச்சிலம் பார்க்க ஆர்க்க அந்தியில் மானடமாடும் எங்கள் அப்பன் இடந்திரு ஆலங்காடே. மயானம் குறித்த சிந்தனையில் இருந்து, பயத்திலே இருந்து, அச்சத்திலே இருந்து எல்லா பெண்களும் இன்றைக்கு இருப்பவர்கள் கூட மயானம் சார்ந்த பகுதியை தொட்டு செல்வதற்கு, அதன் வழியாக செல்வதற்கு அஞ்சுகிற சூழலில் காரைக்காலம் என்கிற 3ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து 500 5ஆம் நூற்றாண்டுக்குள் வாழ்ந்த பெண் எப்படிப்பட்ட சூழல் அந்த
அதாவது மயானம் இருக்கும். அந்த மயானத்திலேயும் கூட எங்கள் சிவன் தான் ஆடுகிறான், ஆகையினால் எனக்கு அது ஒன்றும் பயமில்லை என்று சொல்லும் வண்ணமாக எப்படிப்பட்ட மயானம், அது எப்படி ஆடக்கூடிய இடம், அங்கே அந்த ஆலங்காடு எப்படி காட்சி அளிக்கிறது என்று ஒரு அற்புதமான காட்சியை பாடுகிறார். துத்தங் கைக்கிள்ளி விளரி தாரம் உலகிலி ஓசை பண் கெழும்படி ஓசை பண் கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்துவி தாளம் இணை மத்தளம் கரடிகை வன்கை வென்றோல் தமருகம் குடமுழா முந்தை வாசி தத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இடந்திரு அலங்காடு. எத்தனை இசைக்கருவிகள் இதுல வர! குடமுழா வருது பாருங்க, கரடிகை வருது பாருங்க, மத்தளம் வருது பாருங்க, துத்தம் கைக்கிள்ளி விளருதா, இதெல்லாம் தமிழருடைய இசைக்கருவிகள். இந்த இசைக்கருவிகள் எல்லாம் அழகா பட்டியலிட்டு அற்புதமா மிக சிறப்பான ஒரு முறையில இவற்றை எல்லாவற்றையும் மிக ஒரு சிறப்பான முறையிலே நமக்கு வரிசையிட்டு காட்டக்கூடிய தன்மையை இதில் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் ஒரு பெண்மணியாக நாம் நினைக்கலாம், அவர்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், நம்ம வேணா நினைக்கலாம். எவ்வளவு ஒரு நுட்பம் வாய்ந்தவர்களாக, இசைத்துறை அறிவு வாய்ந்தவர்களாக. அதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுவாங்க, தமிழ் இலக்கிய அந்த திருமுறை வரலாற்றில் பண்ணோடு ஒரு பாடக்கூடிய முறையமைப்பை தந்தவள் காரைக்கால். அப்ப காரைக்கால் அம்மைக்கு எவ்வளவு சாதனைகள் அமைந்திருக்கு பாருங்க. சாதாரணமாக ஒரு பெண் என்பவள் சமைத்து விட்டு அது கணவனுக்கு உணவு பரிமாறி விட்டு மட்டும் ஓய்வெடுக்கிறவள் அல்ல, அடுக்கலைக்கும் வரவேற்பறைக்கு மட்டும் ரன் எடுக்கிறவள் அல்ல. அவள் எவ்வளவு பெரிய அறிவார்ந்தவளாக ஒரு காலத்தில் பெண் இருந்திருக்கிறாள் என்பதற்கு காரைக்கால் அம்மை நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அதே போல அந்த மிகச்சிறந்த காரைக்கால் அம்மையாருடைய பல்வேறு பாடல்கள் நமக்கு மிகச்சிறந்த கருத்துக்களை நமக்கு காட்டுகிறது. நிலந்தான் உருகி நிலந்தான் நனைப்ப நெடும்பர் புலிகட்பை துணங்கை எரிந்து சூழும் நோக்கி சுடலை நவிழ்ந்தெங்கும் கணங்கள் கூடி பிணங்கள் மாந்தி கழித்த மனத்தவாய் அணங்கு காட்டில் அனல்கை ஏந்தி அழகன் ஆடுமே. இப்பேற்பட்ட ஒரு காட்டுக்குள்ள யாரு அழகன் ஆடுகிறான், அனல் கையேந்தி அழகன் ஆடும் காட்சி. மிக சிறப்பாக அதை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். வாழை கிளற வளைவாள் ஈற்று வண்ண சிறுகூவை மூளை தலையும் பிணமும் விழுங்கி மூரலும் முதுகாட்டில் தாழிப்பனையும் இலைபோல் மயிர்கட்டழல்வாய் அழகற்பே அழல்கற்பே கூலிக்கணங்கள் குழலோடு இயம்ப குலகன் நாடுமே. நொந்தி கிடந்த சுடலை தடவினு வரும் புழுக்கிந்தி செந்தி திருந்த குரங்கும் சிறுவேயை சிரமப்படு காட்டின் முந்தி அமரன் உழவின் ஓசி முறைமை வழுவாமே அந்தி நிறுத்த மணல்கை ஏந்தி அழகன் ஆடுமே. மிகச் சிறப்பாக சொல்லிக் கொண்டே போகிறவர் கடைசியாக சொல்கிறார். அவர் அந்த ஆடக்கூடிய காட்சியை பார்த்தால் சூடும் மதியம் சடைமேல் உடையார் சொல்வார் திருநட்டம் ஆடும் மரமும் மறையில் ஆர்த்த அடிகள் அருளாலே காடு மலிந்த கடல்வாயிற்று காரை கார்பெய்தன் பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாவற்றையும் நாசம் செய்கின்ற ஆற்றல் காரைக்காலம்மையினுடைய பாடலை பாடினால் சகல பாவமும் தீர்க்கும். சகல பாவமும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றலை காரைக்காலம்மையே சொல்கிறார். சூடும் மதியம் சடைமேல் உடையார் சுழல்வார் திருநட்டம் ஆடும் மரபம் மறையில் ஆர்த்த அடிகள் அருளாலே காடு மலிந்த கனல்வாயிற்று காரைக்கால் பேய்தன். தன்னைத்தானே அப்படி இழித்து சொல்ல முடியுமா? காரைக்கால் பேய்தன் என்று சொல்கிறாள். எந்த ஒரு பெண்ணுமே பாருங்க தன்னுடைய புற அழகை சிங்காரித்துக் கொள்ள ஆசைப்படுவாள். அழகாக பொட்டு வைத்துக் கொள்ள, நடுவகடு எடுத்துக்கொள்ள, இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் அந்த காலத்து பெண். இப்ப இல்ல. அந்த காலத்து பெண் நடுவகடு எடுப்பாள். இப்படி பேனாவை சீப் எடுத்து அப்படி மூக்கு நுனியில வச்சு அப்படி நேரம் அப்படி வச்சாங்கன்னா அந்த காலத்து ஆட்சிகள் பைபாஸ் ரூட்ல சீப் அப்படியே பயணம் பண்ணி நடுவகடு எடுத்து போவோம். அந்த காலத்து பெண்கள் அப்படி தலை சீவுவார்கள். சீவி அப்படி ரெண்டு பக்கம் இருக்கிற பிரியை எடுத்து போட்டு அந்த மூணா பிரிச்சு ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு பின்றதுக்குள்ள ஊர் செய்தியை பூரா பின்னி விட்டுருவாங்க. அது ஒரு விஷயம். ஆனா அந்த சீவக்கூடிய அந்த தன்மை எதுக்காக வச்சாங்கன்னா, ஒரு பக்கம் பிறந்த வீட்டுக்காக எடுப்பது, ஒரு பக்கம் புகுந்த வீட்டுக்காக எடுப்பது, ரெண்டையும் சரிசமமா தலைமையில் வைத்து தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஆற்றலும் பெருமையும் ஒரு பெண்ணினத்துக்குத்தான் உண்டு. ஆகையினால்தான் அந்த சிறப்பை கொடுத்தார்கள். ரெண்டு வீட்டுக்கு நடுவுல உள்ள நடுப்பகுதியில திருமணமான பெண்கள் அந்த குங்கும பொட்டை வைப்பார்கள். ஏன்னா ரெண்டு வீட்டுக்கு ரத்த பந்தத்தை கொடுக்கிற தன்மை அந்த பெண்ணுக்கு உண்டு. ரத்த உறவை கொடுப்பார். அதனாலதான் இங்கே பொட்டு வைப்பார். சாதாரண பெண்கள், திருமணமாகாதவர்கள், இளங்கண்ணியர்கள் இங்கே பொட்டு மட்டும்தான். திருமணமானவர்கள் இரண்டு வீட்டுக்குமான உறவை தந்ததுனால பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் இணைத்து பொட்டு வைப்பார்கள்.
அழகாக சீவிக்கொள்வார்கள், அழகாக தன்னுடைய ஒப்பனை செய்து கொள்வார்கள், மிக அழகாக மஞ்சள் பூசிக்கொண்டு குளித்துக் கொண்டு அந்த காட்சியை ஒரு அழகான காட்சியாக நாம் மற்றவருக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவதுதான் பெண்களுடைய மரபு. அதான் உள்ள எண்ணம். ஆனால் காரைக்கால் தன்னை பேயாக ஆக்கி கொண்டது மட்டுமல்ல, சொல்கிற போதும் காரைக்கால் பேய் என்றே சொல்கிறாள். அப்ப தன்னை பேயாக சொல்வதில் தான் அவளுக்கு உண்மையான தன்மை. நான் இப்படிப்பட்டவளாக இருக்கிறேன். காரைக்கால் பேய்தன் பாடல் பத்தும் பாடி. இன்னைக்கு நிறைய பேர் பாடல் பாடுற சம்பந்தர் பாடியது, சம்பந்தன் பாடிய பத்தும் வல்லார் என்று எழுதுகிறோம். இது எல்லாவற்றுக்கும் முதல் அடி எடுத்து கொடுத்து இப்படித்தான் பதிகம் பாட வேண்டும், பதிகம் பாடியவர் பெயரை சொல்லி அதன் பிறகு பாடல் பத்தும் பாடவல்லார் என்று சொல்லுகிற தன்மையோடு அந்த பாடலை எழுதும் முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்த தாய் காரைக்கால். காரைக்கால் அம்மைதான் பண்ணோடு பாடுவதற்கான பாடலை தந்த தாய். அதுதான் அவங்கதான் நமக்கு முதல்ல வழிகோலிட்டார்கள். அதே போல அந்தாதி என்கிற அமைப்பு முறைக்கே முதலாக வழிகோலிட்டார்கள். பதிகம் பாடுவதற்கான முறையை தந்தார்கள். மாலை என்கிற திருவிரட்டை மணி மாலை போன்ற அமைப்பு முறையில் பாடல்களை பாடுவதற்கும் அவர்கள்தான் சிறப்பான ஒரு முறையை நமக்கு தந்தார்கள். அந்த வகையிலே மிக சிறப்பு வாய்ந்த நம்முடைய காரைக்கால் அம்மை அவர்கள் எல்லா விதத்திலும் ஒரு முன்மாதிரியாக இருந்து நமக்கு ஒரு சிறந்த ஒரு இலக்கிய துறைக்கு மட்டுமல்லாது, வாழ்வியல் துறைக்கு மட்டுமல்லாது, மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு பக்திமானாக, பக்தி உலகின் முன்மாதிரியாக, ஒரு ஈசனுடைய பக்தியாக இருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை தந்த காரணத்தினாலே தான் இறைவன் அம்மையே அமர்க என்று அழைத்து, அம்மா தாயே நீதான் எங்க 2 பேரையும் பேணக்கூடியவள், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைன்னா என்ன அர்த்தம்? நான் எனக்கு மட்டும் அம்மா இல்ல. பார்வதி கேட்கிற போது நம்மை பேணும் அம்மா, வரும் இவள் நம்மை பேணும் அம்மை என்ன அர்த்தம்? நம்ம 2 பேருக்கும் தாய் தான் வர்றா அப்படின்னு அர்த்தம்னா இருவரையும் தாயாக பாவிக்கிறாள். அந்த விதத்திலே மிக சிறப்பாக மிகச்சிறந்த பாடல்களை பாடிய காரைக்கால் அம்மை தன்னுடைய நிறைவான வேண்டுதலாக உன்னுடைய திருவடியிலே இருந்து நான் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஏனென்றால் அந்த பாடக்கூடிய தன்மையை நீ தருவாய் என்று இறைவனிடத்திலே கேட்கிறார். அந்த இறைவனை பார்த்து கேட்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் ஒரு இடத்துல அருமையா பாடுறா பாருங்க. திறத்தான் மட நெஞ்சே சென்றடைவதல்லால் பெறத்தானும் ஆதியோ பேதாய் நிறத்த இருவடிக்கண் ஏழை குருவாகம் இந்தான் திருவடிகட் சேருந்திரு. திருவடிகட் சேருந்திரு, இந்த மட நெஞ்சு இருக்கிறதே அவனுடைய திருவடிகளில் சேருவதற்காக அதை மட்டுமே நினைக்கின்ற எண்ணத்தை நீ தருவாய் என்று கேட்கிறாள். ஒவ்வொரு இடத்திலையும் அது ஒண்ணுதான். அதாவது இறைவா உன் திருவடி வேண்டும், இறைவா உடைய திருவடி வேண்டும், நான் அதற்காக மட்டுமே பயணிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தன்மையோடு மிக சிறப்பான ஒரு முறையிலே இறைவனுடைய ஒரு மிகச்சிறந்த புகழாரங்களை பாடி அற்புதமான நீ உலகம் எல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அறவொழிய செல்கண்டாய் தூய மடவரலார் வந்து பல்விடார் அஞ்சி விட அறவம் மேலாட மிக்க முழங்கிரியும் வீங்கிய பொங்கிலும் ஒக்க உடனிருந்தால் ஒவ்வாதே செக்கர் போல் ஆகத்தான் செஞ்சடையும் ஆங்கவன் தன் பொன்னுருவில் பாகத்தால் பூங்குழலும் பண்பு என்று பாடி பண்புணர மாட்டேன் நான் நீயே பணித்துக்கான் கண்புணரும் நெற்றி கரை கண்டா பெண் புணரும் அவ்வுருவோ மாலுருவோ ஆணையற்றாய் நீரணிவது எவ்வுருவோ நின்னுருவ மேல் என்று பாடுகிறார். அப்படி அன்று திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்று திருவுருவம் காண்கிறேன் என்றுந்தான் எவ்வுருவோன் மும்பிரான் எம்பார்கள் கென்னுரைக்கேன் எவ்வுருவோ நின்னுருவம் ஏது. இறைவாவுடைய திருவடியை உடைய திருவுருவத்தை காட்ட மாட்டாயா என்று இயங்குகிறாள். அப்படி நிலா இலங்கு வெண்மதியை நேடிக்கொள் வான்போல் உலாவி உளிதருமா கொல்லோ நிலா இருந்த செக்கர வானமே உக்கு திருமுடிக்கே உக்கரவங்காலையே போன்று காலையே போன்றிலங்கும் காலையே போன்றிலங்கும் மேனி கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கத்தை மற்றவர்க்கு வீங்குருளே போலும் விடரு என்று இறைவனுடைய எல்லா விதமான அந்த அலங்காரங்களையும் பாடுகிறாள். பாம்பும் மதியும் மடமானும் பாய்புலியும் தாம்பை என்று ஆளருவி தொங்குதலால் ஆம்பொன் உருவடிவில் ஓங்கொழி சோர் கண்ணுதலான் கோல திருவடியின் நெய்ய சிலம்பு என்று பாடுகிறாள். இப்படி அந்த நடராஜ பெருமானுடைய உருவங்கள் எல்லாம் அந்த சிலம்புல ஆடக்கூடிய காட்சி எப்படிலாம் சுவாமி இருக்கார். அதாவது ஒரு புலவன் போனானா
இவர் பாடுற போது பாம்பும் அதிகம் மடமானும் பாய்புலியும் மடமானை கையிலே வைத்திருக்கிறான். பக்கத்துல ஒரு பெண் இருக்கிறார். ஒரு தனிப்பாட்டுல ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. அந்த சிவகாமி அம்மை பக்கத்துல இருக்கிறாள். இறைவனாகிய சிவபெருமான் கையிலே மான் ஒன்றும் மழு ஒன்றும் ஏந்தி இருக்கிறார். இந்த மான கையிலே வைத்திருக்கிறவன் எப்படி வச்சான்? தாரிகாவனத்துக்கு போகிற போது அந்த ரிஷிகள் வேதத்தையே பாடிக்கொண்டிருந்தார்கள், இறைவனை மறந்து விட்டார்கள். அப்ப போன போது ரிஷி பத்திரிகள் எல்லாம் சிவபெருமானுடைய அழகிலே மயங்கி வந்தார்கள். இதை பார்த்து தாரிகாவனத்து ரிஷிகள் எல்லோரும் அந்த கோலத்திலே வந்த வைரவ கோலம், அதாவது பிக்ஷாடன கோலத்துல வந்த சுவாமியுடைய அந்த உருவத்தை பார்த்துட்டு இங்கிருந்து மான்களை விட்டு ஏவினார்கள். மனுவால் மான்களை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டு சுவாமி மான்களை தன்னகப்படுத்திக் கொண்டார். அந்த மான்கள் காட்டுக்குள்ளே இருந்திருந்து இந்த ரிஷிகள் ஓதிய வேதத்தை கேட்டு கேட்டு அந்த வேதத்தை மான்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டது. வேதத்தை சொன்ன மானை தன் கையில வைத்துக் கொண்டார் சுவாமி. அது தன் காதுல வேதத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சிவபெருமான் கையில மான் இருக்கிறது. இந்த மான் இருக்கிற மானை பார்த்த தனிப்பாடல் புலவன் பாடுகிறான். இந்த மான் ஏன் அந்த சிவபெருமான் காதை பார்த்து திரும்பிடுச்சு? பக்கத்துல சிவகாமி அம்பை இருக்காள்ல, அவளை பார்த்துச்சான். அந்த மான் வந்தோடனே முதல்ல பார்த்துட்டு வெக்கப்பட்டுச்சான். எல்லா புலவர்களும் இந்த பெண்ணோட கண்ணை மான் கண்ணு சொல்றாங்களே, ஆனா இந்த சிவகாமியோட கண்ணை பார்த்தா மானே தோத்து போயிருக்கேன், அவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு அந்த மான் வெக்கப்பட்டு அங்கிட்டு சிவனை பார்த்து திரும்பிடுச்சான். அவ்வளவு அழகு சிவகாமியுடைய கண்கள். அப்பேற்பட்ட அந்த அந்த இறுதி அவ்வளவு அழகுனா அப்ப சிவன் எவ்வளவு அழகா இருப்பான். அதத்தான் ஒவ்வொரு அழகையும் பாடிக்கொண்டே இருக்கிறாள் காரைக்கால் அம்மை. சிலம்படியாள் ஊடலை தான் தவிர்ப்பான் வேண்டி சிலம்படி மேல் செவ்வரத்தன் சேர்த்தி நலம் பெற்றெதிராய செக்கரினும் இக்கோலம் செய்தான் முதிரா மடியான் முடி. அரிசியா சொல்லிக்கொண்டே போகிறவள் அந்த இறைவன் கலங்கு புனல் கங்கை ஊடலாலும் இலங்கு மதியங்களாலும் நலங்குள் பரிசுடையான் நீன்முடி நீர் பாம்பியங்களாலும் விரிசடையான் காணில் விசும்பு என்று அரங்கமாய் பேய்க்காட்டில் ஆடுவான் வாழா இறங்குமோ எவ்வுயிர்க்கும் கேளாய் இறங்கு மேல் என்னாக வையான்தான் எவ்வுலகம் ஈந்தளியான் பன்னால் இறந்தார் பணிந்து என்று அந்த மிகச்சிறப்பான அந்த பாடல்கள் மூலமாக, அந்த அந்தாதிகளின் மூலமாக மிகச் சிறப்பு வாய்ந்த ஒவ்வொரு பாடலுடைய நிறைவு வரியிலும் நிறைவாக அந்த அந்தாதியிலே மிகச் சிறப்பு வாய்ந்த கருத்துக்களை வைக்கிறார்கள். நிறைவாக பாடுகிறார். நடக்கிற்படி நடுங்கும் நோக்கிற் திசைவேல் இடுக்கின் உலகனைத்தும் இயங்கும் அடுக்கற் பொறுமேரோ ஆனேரோ பொன்னப்பாய் நின்னே உருமேரோ ஒன்றா உரை என்று நிறைவாக 100வது பாடலை பாடி 101வது பாடலாக அதே காரைக்கால் பேய் என்றே தன் பெயரை சொல்லுகிறார். உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா கரைவினால் காரைக்கால் பேய் சொல் பரவுவார் ஆறாத அன்பினோடு அண்ணலை சென்றேத்துவார் பேராத காதல் பிறந்து. அந்த இறைவனுடைய காதலோடு சிவனோடு ஒன்றி யார் அந்த அற்புத திருவந்தாதியை படிக்கிறீர்களோ, அந்த காரைக்கால் பேய் என்று தன்னை சொல்லிக் கொண்ட காரைக்கால் அம்மையினுடைய அற்புத திருவந்தாதியை படிக்கிறீர்களோ, அவர்கள் ஆறாத அன்பினால் சிவபெருமானை விட்டு விலகாமல் அவனை ஏற்றிக்கொண்டே அவனோடு அன்பு செலுத்திக் கொண்டே உள்ளுக்குள் காதல் சுரந்து இறைவனோடு ஐக்கியப்படுவார்கள் என்று காரைக்கால் அம்மை நிறைவாக அந்த அற்புத திருவந்தாதியிலே பாடி பலனாக நமக்கு தருகிறாள். எனவே மற்ற பாடல்கள் எல்லாம் பாடினால் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கலாம். ஆனால் காரைக்கால் அம்மையினுடைய பாடல்களை பாடினால் சிவனே உங்களுக்கு கிடைத்து விடுவார். சிவன் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் காரைக்கால் அம்மையினுடைய பாடல்களை படிக்க வேண்டும். காரைக்கால் அம்மையினுடைய பரிபூரணமான அந்த பாடல் தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு காரைக்கால் அம்மையினுடைய மிகச்சிறந்த எளிமையான அற்புதமான அந்த பாடல்களுடைய மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் நாம் மனதுக்குள்ளே மிகச்சிறந்த ஒரு முறையில் உள்ளிருத்தி அந்த பாடல்களுடைய அர்த்தங்களை எல்லாம் உள்வாங்கி நாம் படிப்போமே ஆனால் அந்த அற்புதமான அந்த பாடல்களுடைய அர்த்தங்களிலே இருந்து நமக்கு உருவாகிற அந்த பாடல்களுடைய கருத்துக்கள் மனதிலே மிகச்சிறந்த செழுமையை உண்டு செய்து மிகச்சிறப்பான ஒரு முறையிலே அவர்க்கே எழுபிறப்பும் ஆளவும் என்றும் அவர்க்கே நாம் அன்பாவது அல்லால் பவர்சடை மேல் பாகா போல் சுடும் அவர்க்கல்லால் மற்றவருக்கு ஆகாப்போம் விஞ்ஞான்று வாழ் என்று சொன்ன அந்த அற்புதமான 11ஆம் திருமுறையிலே அற்புத திருவந்தாதியிலே அவர்கள் பாடிய அந்த பாடலை மீண்டும் நினைவு கூர்ந்து அந்த இனிமையான பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து என் சேவடியே சேர்ந்தேன் என்கிற ஒரு வரிக்காக இந்த 2 வரி இருக்கு பாருங்க வெண்பால, அது ஒன்றே காரைக்கால் அம்மையை நம்முடைய மனதிலே நிறுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது. பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து என் சேவடியே சேர்ந்தேன். முடிஞ்சு போச்சு. என் வாயில என்னைக்கு பேச ஆரம்பிச்சனோ அப்பவே உன் திருவடியை தாண்டா நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு மேல வேற என்னங்க வேணும்? காரைக்கால் அம்மை தன் வாழ்நாள்ல மனவாழ்வினுடைய சுகத்தை
இழந்தவள். யாருக்காக இழந்தான்? சிவபெருமான் பண்ண திருவிளையாடலாம் தான் இழந்தான். ஏன் பிள்ளையை கொடுத்தான்? ஏன் பிள்ளைன்னு சுவாமி காரைக்கால் அம்மைக்கு ஏன் மகம் போல தாயே அம்மையன்னு கூப்பிட்டான் தெரியுமா? என்னாலதாம்மா உனக்கு மகன் என்கிற பேர் இல்லாமல் போயிற்று என்று சிவன் உணர்ந்ததுனாலேதான் சிவபெருமான் நானே உனக்கு மகனா வர்றேன். விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போன போது உன்னை போலவே அழகு, உன்னை போலவே அறிவு உள்ள ஒருத்தர் எனக்கு குழந்தையா வரணும்னு ஒரு பெரிய அழகு வாய்ந்த பெண்மணி, வெளிநாட்டுக்கார பெண்மணி விவேகானந்தரை பார்த்து கேட்டான். விவேகானந்தர் சொன்னாரு, என்ன போலவே அழகும் உன்னை போலவே என்ன போல அழகு அறிவு எல்லாம் உள்ள பிள்ளை உனக்கு வேணும்னா அதுக்காக நீ இனிமே காத்திருந்து எத்தனை நாள் ஆகுறது? வேண்டாம், நானே உனக்கு குழந்தை, தாயே நீ குழந்தைய ஏத்துக்கன்னு சொன்னாராம் விவேகானந்தர். அது மாதிரி வாழ்க்கையில எத்தனையோ ஞானவான்களை நாம பார்த்திருக்கிறோம். ஆனால் காரைக்கால் அம்மைக்காக சிவபெருமானை தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆசையோடு, ஏன்னா சிவபெருமானுக்கு தாய் இல்ல, ஆகினால சிவபெருமான் என்ன பண்ணானா, இவ்வளவு அன்போட ஒரு தாய் இருக்காளே, எல்லாத்தையும் துறந்துட்டு, கணவன் இல்ல, உறவுகள் இல்ல, தன் அழக துறந்து, தன்னுடைய உறவுகளை துறந்து, சிவனே கதின்னு எல்லா சிந்தனையையும் விட்டுட்டு, தன்னுடைய காலால நடந்தா கைலாயத்துல பாவம்னு சொல்லி உலகத்தினுடைய பக்தி மார்க்கத்துக்கெல்லாம் முன்னோடியா கையால நடந்து மலை மேல வர்ற போது சிவன் பார்த்தான், ஆகா நீதாமா என்ன பெத்த தாய், இப்படி ஒரு பக்தியை வளர்க்க முடியுமா? இப்படி சிவனை கொண்டாட முடியுமா? என்னையே கொண்டாடுறதுக்கு என் தாயின்னு ஒருத்தி இருந்தா கூட அப்படி கொண்டாடுவாளா? நீ இல்லவா அப்படி கொண்டாடிருக்கேன்னு கடந்த சிவன் தான் வரும் இவள் நம்மை பேணும் அம்மைன்னு சொன்னா, அதனாலதான் சிவன் கோயில்ல பூரா ஜம்முன்னு அந்த தாய் உட்கார்ந்துருக்கா. ஏன்னா பெத்த புள்ள உள்ள உட்கார்ந்துருக்கிறான். தாய் ஒரு காலம் மகன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் தாய் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவனுக்கே கடவுளாக இருப்பவள் தாய். ஆகையினாலேதான் பட்டினத்தார் போன்ற ஞானிகள், ஆதிசங்கரர் போன்ற ஞானிகள் கூட துறக்க முடியாத உறவு தாயுறவு என்று சொல்லி அவர்கள் துறவியான போதும் கூட மீண்டும் தாயாருக்கு தகர கிரியை செய்தார்கள் என்று சொன்னால், 2 திங்களாய் அங்கமலான் ஒன்று பெற்று பயிர் என்ற போதை பறிந்தெடுத்து செய்யவிரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுறை தந்தாழை எப்பிறப்பில் காண்போயும் இனின்னு பட்டணத்தார் பாடினாரு. ஆகினாலே சிவபெருமான் என்றைக்கும் அவன் அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத தோற்றம் எந்த விதத்திலே தோன்றியவன் என்று சொல்லப்படக்கூடிய நிலையிலே இல்லாத அரும்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய இறைவனுக்கே ஒரு பக்தியால் தாய் என்கிற நிலையை அடைய முடியுமானால் தோழனாக அடைந்தவர்கள் உண்டு, நண்பனாக உருவானவர்கள் உண்டு இறைவனுக்கு. அவனுக்கு மனைவியாக இருந்தவள் கூட இறைவனிடத்திலே போய் மீண்டும் உனக்கு நான் இடப்பாகம் பெற வேண்டும் என்று தவம் இருந்த காட்சி உண்டு. ஆனால் பக்தியால் இறைவனை விட ஒருபடி மேலே உயர்ந்து நான் உனக்கு தாய் என்கிற நிலையில் உயர முடியும் என்கிற நிலைக்கு பக்தியை செலுத்தியதனால் அவளுக்கு அந்த எண்ணம் இல்லை. இறைவன் தன்னை அவள் பக்திக்கு முன்பாக மகனாக்கி கொண்டு சிறுபிள்ளையாக்கி கொண்டு அவளை தாய் போல் கருதி கொண்டாடினான் என்று சொன்னால், காரைக்கால் அம்மையினுடைய பக்தி தான் பக்தி இலக்கிய வரலாற்றிலேயே கொண்டாடத்தக்கது. பெண்ணுக்கான அழகை துறந்து, பெண்ணுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்புகளையும் துறந்து விட்டு, இறைவன் என்கிற பாதுகாப்பு இருக்கிற போது எனக்கு ஏன் பாதுகாப்பு என்று கருதி, கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கங்காணியாக கலந்துங்கும் நின்றானை கங்காணி கண்டார் களவொழிந்தாரேன்னு திருமூலர் பாண்டது மாதிரி கண்காணித்துக் கொண்டிருக்கிற இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அவன் நம்ம பார்த்து கொண்டிருக்கான்ங்கிற உணர்வோடு உலகத்திற்கெல்லாம் அப்பனாக இருக்கிற ஈசனுடைய திருவடியை நாம் பிரார்த்தித்தால் அவன் நமக்கெல்லாம் தந்தையாக இருந்து என்னப்பன் அல்லவா என்னையன் அல்லவா என்று கொண்டாடுகிற பொன்னப்பனாக இருக்கிற இறைவன் எல்லோருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய தந்தையாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த இடத்திலே மகனாக மாறி போகிறான். காரைக்கால் அம்மையை தாயாக ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், காரைக்கால் அம்மையினுடைய பக்தி, காரைக்கால் அம்மையினுடைய உள்ளுணர்வோடு அவள் செய்த அந்த மிகச்சிறந்த அந்த இறை வழிபாடு இறைவனையே அவளுக்கு முன்பாக குழந்தையாக மாற்றிவிட்டது என்று சொன்னால், அந்த நிலை இறைவனே அந்த அன்புக்கு முன்பு குழந்தையாக காரைக்கால் அம்மையின் பக்திக்கு முன்பு இயங்குகிறான் என்று சொன்னால், அந்த இடத்திலே காரைக்கால் அம்மைக்கு நிகர் காரைக்கால் அம்மை தான். ஆகையினாலே அந்த காரைக்கால் அம்மையை கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கிற பக்தர்களிடத்திலே கொண்டு போய் உலக அமைதிக்காக சேர்க்க இருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய பொற்பாதங்களை வேண்டி பணிந்து காரைக்கால் அம்மையின் உலகம் புகழ் உலகமெல்லாம் பரவ வேண்டும். இன்னும் தனி கோயில்கள் நிறைய காரைக்கால் அம்மைக்கு எழும்ப வேண்டும். பட்டினத்தாருக்கு தனி கோயில் இருப்பது போல காரைக்கால் அம்மைக்கும் தனி கோயில்கள் எழும்பி இந்த தத்துவம் உலகத்தை சென்றடைய வேண்டும். இந்த தத்துவம் என்பது பக்தியினுடைய உச்சம். நாம் ஒன்றுமல்ல, நமக்கு மேலான இறைவனுக்கு எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விட்டு நாம் புற அழகுகளிலிருந்து வெளியே வந்து, புற உலகத்தினுடைய தோற்றத்திலிருந்து வெளியே வந்து
அகத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற உண்மையான ஆன்மீக நோக்கத்தோடு இந்த ஆன்மாவின் தேடல் இறைவனுடைய திருவடி என்கிற இலக்கண மரபை இந்த உலகத்திற்கு தந்த காரைக்கால் அம்மையின் திருவடியை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி மிகச்சரியாக 60 நிமிடங்கள் 1 மணி நேரம் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிற ஐயா திரு கனடா பெரிய முத்துராமன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஏக நாயக தவக்குலர்களுக்கு மீண்டும் நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.